ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய ப்ரெட் ரோல் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யுது பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ இது நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ண ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகிருக்கணும். அதனால் சேர்த்து ரெண்டுத்தையும் மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு கோஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை செய்யறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த காயிலேயே எல்லாமே கலந்து விடணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம நல்லா ரோல் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உருட்டி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 15 ரோல் கிட்ட நம்ம செய்யலாம். ஸோ எல்லா உருளைக்கிழங்கு அந்த மசாலாலாம் சேர்த்ததை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை பொரித்து எடுக்கிறதுக்கு மைதா மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோலை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெட்டையே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை ப்ரெட் க்ரம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோல் எல்லாத்தையும் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. சும்மா அதிக நேரம் வேகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகம் விட்டுட்டோன்னா அது ப்ரெட் மேலே இருக்க க்ரம்ஸ் எல்லாமே கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் போதும். உள்ளே வேகணும்னு அவசியம் இல்லை, அந்த மேலே ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இதை இப்போ எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டான பேக்கரி ஸ்டைலில் ப்ரெட் ரோல் ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே. ஸோ இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டான ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.